எவ்ரிவன், இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பயிற்சி 7.3ல இருக்கக்கூடிய எல்லா எடுத்துக்காட்டு கேள்விகளுக்கும் சும்மா அட்டகாசமா பதிலளிக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது எக்ஸ் ஸ்கொயர் இன்டூ 1 - x ஹோல் ஸ்கொயர்னு சொல்லியிருக்காங்க. அதில் எக்ஸ் அப்படிங்கிறது நம்மளுடைய க்ளோஸ் இன்டர்வல் 0,1 இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படிங்கிற சார்பிற்கு ரோலிங் தேற்றத்தை நிறைவு செய்யும் சியின் மதிப்பை கணக்கிடுக. ரோலிங் தேற்றத்தை நிறைவு செய்யும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ சியோட மதிப்பு எப்படி இருக்கும்னு கேட்டிருக்காங்க. சரிங்க, எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? எஃப் ஆஃப் எக்ஸ் வந்துட்டு எக்ஸ் ஸ்கொயர் இன்டூ 1 - x ஹோல் ஸ்கொயர்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? சரி, இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க? எக்ஸ் ஸ்கொயர் இன்டூ 1 - x ஹோல் ஸ்கொயர்னு சொல்லியிருக்காங்க. இப்போ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் எப்படி இருக்கும்? ஏன்னா நமக்கு வந்து ரோலிங் தேற்றம்னாவே 3 விஷயம் ஞாபகம் வரணும். என்னென்ன 3 விஷயம் ஞாபகம் வரணும்? 3 நிபந்தனைகள் ஞாபகம் வரணும். என்னென்ன? ஃபர்ஸ்ட் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து தொடர்ச்சியானதாக இருக்கணும். ரெண்டாவது எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து எப்படி இருக்கணும்? முதல் தொடர்ச்சியானதாக இருக்கணும், இன்னொன்று வகையிடத்தக்கதாக இருக்கணும் இல்லையா? ஸோ மூணாவது எப்படி இருக்கணும்? எஃப் ஆஃப் ஏ ஈக்குவல் டு எஃப் ஆஃப் பிங்கிற நிபந்தனை. 3 நிபந்தனையும் சரியா இருந்தால் மட்டும்தான் நம்மளால என்ன சொல்ல முடியும்? ரோலிங் தேற்றத்தை இது நிறைவு செய்யும்னு சொல்ல முடியும். சரி, இப்போ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் போகிறோம். ஸோ இப்போ எஃப் டேஷ் எப்படி கண்டுபிடிக்கலாம்? இந்த ஃபர்ஸ்ட் இது யூவியில் பயன்படுத்திக்கலாம். ஏன்னா ரெண்டுலேயுமே எக்ஸ் இருக்கங்காட்டி யூவி பயன்படுத்திக்கலாம். யூவிக்கு என்ன ஃபார்முலா? யூவி டேஷ் பிளஸ் வி யூ டேஷ், இதான் ஃபார்முலா இல்லையா? ஸோ இப்போ யூ என்ன? எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கோங்க. அடுத்தது வி டேஷ், வியை மட்டும் இப்போ இதை மட்டும் எடுத்து பண்ணணும். இதை எடுத்து பண்ணோன்னா இதை ஃபுல்லாக நீ எக்ஸ்ன்னு ஃபஸ்ட்டு ட்ரீட் பண்ணிக்கோ. இதை ஃபஸ்ட்டு நீங்கள் எக்ஸ்ன்னு ட்ரீட் பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸ்ன்னு ட்ரீட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 2 × 1 - xன்னு வரும். இப்போ நான் தனியாக உள்ளே இருக்கிறத எடுத்து பண்ணணும். உள்ளே இருக்கிறத தனியாக எடுத்து பண்ணிங்கன்னா என்ன வரும்? 0, 1 பண்ணால் 0, மைனஸ் எக்ஸை பண்ணால் -1 இல்லையா? உள்ளே இருக்கிற தனியாக எடுத்து பண்ணோன்னா மாறிலி 1, ஸோ 0 மைனஸ் அப்படியே வந்துடும். எக்ஸை பண்ணால் 1, ஸோ இப்போ 0 - 1 -1, அப்போ -2 × 1 - xன்னு வரும். என்ன வரும்? -2 × 1 - x, அப்போ -2 × 1 - x. சரி, ப்ளஸ் v எடுத்துக்கோங்க அப்படியே 1 - x ஹோல் ஸ்கொயர். யூவை பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸ் ஸ்கொயரை பண்ணால் 2x, எக்ஸ் ஸ்கொயரை பண்ணால் 2x. சரி, இப்போ உங்களுக்கு என்ன வரும்? எக்ஸ் ஸ்கொயர் இன்டூ மைனஸ், இல்லைன்னா இப்படி எழுதிக்கோங்க, -2x ஸ்கொயர் இன்டூ 1 - x ப்ளஸ் 1 - x ஹோல் ஸ்கொயர் இன்டூ 2x. இந்த மாதிரி வருமா? சரி, இப்போ 2xை பொதுவாக எடுத்துக்கலாம். இப்போ 2x 1 - x இதை பொதுவாக எடுத்திங்கன்னா வரும் 2, இதுலேருந்து 2x இருக்குது. ஸோ எடுத்துக்கிறேன். 1 - xையும் எடுத்துக்கிறேன். ஸோ இதில் 2x போயிடுச்சு. அப்போ ஒரு x இருக்கும், -x இருக்கும். அடுத்தது 1 - x பொதுவாக வந்துருச்சு. இங்கே 2 1 - x இருக்குது. அதில் ஒரு 1 - x எடுத்துகிறேன், இன்னும் ஒரு 1 - x இருக்கும். ஸோ ப்ளஸ் 1 - x, 2x பொதுவாக வந்துருச்சு. ஸோ அப்போ என்ன வரும்? 2x × 1 - x 1 -x -x -2x, அப்போ 1 - 2x. ஸோ இதுதான் நம்மளுடைய எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ். இதுதான் நம்மளுடைய எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ். எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன கிடைச்சிருக்கு? இதுதான் நம்மளுடைய எஃப் ஆஃப் எக்ஸ். ஸோ இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இப்போ என்ன சொல்லலாம்? எஃப் ஆஃப் எக்ஸ் என்பது எப்படி இருக்கு? இங்கே இன்டர்வல் கொடுத்துருக்காங்க, க்ளோஸ்ட் இன்டர்வல். சப்போ க்ளோஸ்ட் இன்டர்வல் 0,1ல் ஃபஸ்ட்டு தொடர்ச்சியானதுன்னு சொல்லணும். ஃபஸ்ட் என்ன சொல்லணும்? தொடர்ச்சியானது. தொடர்ச்சியானது. அடுத்தது எழுதிக்கோங்க, 0,1 எழுதிக்கோங்க. எக்ஸ் அப்படிங்கிறது 0,1ல் இருக்கும் அப்படிங்கிறது. அடுத்தது எஃப் ஆஃப் எக்ஸ் என்பது சி பிராக்கெட், அதாவது திறந்த இடைவெளி. திறந்த இடைவெளியில் எப்படி இருக்கும்? திறந்த இடைவெளியில் மூடிய இடைவெளியில் தொடர்ச்சியாக இருக்கும். திறந்த இடைவெளியில் எப்படி இருக்கும்? வகையிடத்தக்கது. அவ்வளோதான். சரிங்களா? இப்போ எழுதியாச்சு. இப்போ எஃப் ஆஃப் ஏ ஈக்குவல் டு எஃப் ஆஃப் பின்னு சொல்லணும். ஸோ அப்போ நம்ம ஒவ்வொன்றையும் போட்டு பார்க்கணும். ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் 0 போட்டு பார்க்கலாம். எஃப் ஆஃப் 0 எப்படி இருக்கும்? எஃப் ஆஃப் எக்ஸ் என்னன்னு தெரியும். எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன? எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து
x square into 1 minus x the whole square. x square into 1 minus x the whole square. இப்போ நான் 0 போடுறேன். 0 போட்டேன்னா என்ன வரும்? f of 0 equal to 0 square into 1 minus 0 the whole square. இல்லையா? அப்போ 0 square 0, 1 minus 0. 0 கூட எதை பெருக்கினாலும் 0 தான். அப்போ f of 0, 0. f of 1 போட்டு பாருங்க. f of 1 போட்டிங்கன்னா என்ன வரும்? 1 square, 1 minus 1 the whole square. 1 minus 1 என்ன? 0. அப்போ 0 கூட எதை பெருக்கினாலும் 0. அப்போ f of 1 என்ன? 0. அப்போ இந்த இடத்துலையும் f of 1 f of 0 சமம். f of 1 f of 0 சமம். அப்போ f of a equal to f of b, f of b equal to f of a. ரெண்டும் சமம் தெரிஞ்சிருச்சு. அப்போ தொடர்ச்சியானது சரி, வகையிடத்தக்கது சரி, ரெண்டும் சமமும் ஆயிடுச்சு. அப்போ பை ரோலிங் தேற்றம். அப்போ ரோலிங் தேற்றத்தின்படி எப்படி எழுதிக்கலாம்? சீன்னு ஒன்று, சி அப்படிங்கிற ஒரு புள்ளி திறந்த இடைவெளி 0,1 இருந்து வரும். ஸோ வந்துச்சு அப்படின்னா எப்படி எழுதிக்கலாம்? f dash of c equal to 0வா இருக்கும். f dash of c எப்படி இருக்கும்? 0வா இருக்கும். இப்போ f dash of c என்ன அர்த்தம்? f dash of x என்னன்னு தெரியும். அப்போ xக்கு பதிலாக c போட்டா f dash of c அவ்வளோதான். ஸோ இப்போ f dash of x என்ன? f dash of x என்ன? நம்ம முன்னாடி கண்டுபிடிச்சிருக்கோம். 2x into 1 minus x, 2x into 1 minus x into 1 minus 2x. சரிங்க, இது அப்படியே f dash of c க்கு போட போகிறோம். இப்போ xக்கு பதிலாக c மாற்றணும். இப்போ c மாற்றணும்னா என்ன வரும்? 2c into 1 minus c, 1 minus 2c equal to 0 இல்லையா? சரி, இப்போ 2cயும் 0க்கு சமம், 1 minus cயும் 0க்கு சமம், 1 minus 2cயும் 0க்கு சமம். புரிஞ்சுதுங்களா? சரி, இப்போ 2c equal to 0னா cயும் 0க்கு சமம் தான். இப்போ c equal to 0. அடுத்தது 1 minus c equal to 0னா minus c equal to plus 1 அந்த பக்கம் போனால் minus 1. ஸோ மைனஸ் மைனஸ் போயிடும், c equal to 1. அடுத்தது 1 minus 2c equal to 0னா minus 2c equal to plus 1 அந்த பக்கம் வந்தால் minus 1. மைனஸ் மைனஸ் போயிடும், இப்போ c equal to 1/2. அப்போது நம்மளோட இடைவெளி என்னன்னு பார்க்கணும். நம்மளோட இடைவெளி என்ன? 0,1 இல்லையா? ஸோ இப்போ 0,1 அப்படின்னா நம்ம c எதில் இருக்குது? திறந்த இடைவெளி 0,1ல இருக்குது. இப்போ திறந்த இடைவெளி 0,1ல இருக்குது அப்படின்னா 0வும் இருக்கக்கூடாது, 1ஆவும் இருக்கக்கூடாது. அப்போ 0வும் வரக்கூடாது, 1ஆவும் வரக்கூடாது. மீதி எப்படி தான் வர முடியும்? 0க்கும் 1க்கும் நடுவில் இருக்கிறதுனா 1/2ங்கிறது 0.5. அப்போ 0க்கும் 1க்கும் 0.5 நடுவில் இருக்குமா? அப்போ இது வரலாம். இப்போ சியோட மதிப்பு என்ன? 1/2. 0, 1 வரக்கூடாது. ஏன்? திறந்த சிங்கிறது எங்கே இருக்குது? திறந்த இடைவெளி 0,1. திறந்த இடைவெளினா என்ன? அதில் இருக்கக்கூடிய 2 புள்ளியுமே எடுக்கக்கூடாதுங்கிறது தான் அர்த்தம் திறந்த இடைவெளியில் வந்துச்சுன்னா. இப்போ 0வும் எடுக்கக்கூடாது, 1ம் எடுக்கக்கூடாது. அப்போ பதில் நமக்கு வரக்கூடிய பதிலும் 0வா இருக்கக்கூடாது, 1ஆ இருக்கக்கூடாது. 1/2ங்கிறது 0.5 தான் அர்த்தம். இப்போ 0க்கும் 1க்கும் நடுவில் இருக்கிறது இருந்துக்கலாம். இப்போ 1/2ங்கிறது 0க்கும் 1க்கும் நடுவில் வரது தான். ஸோ அதனால சியோட மதிப்பு என்ன? 1/2. அவங்க என்ன கேட்டிருக்காங்க? சியின் மதிப்பை காண்க. அப்போ சியின் மதிப்பு 1/2. புரிஞ்சா? ஆகவே சியின் மதிப்பு 1/2 ஆகும். புரிஞ்சுங்களா? சந்தேகம் இருக்கா? அடுத்தது போலாமா? சரி, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா எடுத்துக்காட்டு 7.20 என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா f of x கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க? f of x அப்படிங்கிறது x plus 1/xன்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸுங்கிறது வந்து மூடி இடைவெளி 1/2,2ல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அப்படிங்கிற சார்பிற்கு 1/2,2 என்ற இடைவெளியில் ரோலிங் தேற்றத்தை நிறைவு செய்யும் மதிப்பை காண்க. ரோலிங் தேற்றத்தை நிறைவு செய்யும் மதிப்பை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க? f of x. f of x என்ன கொடுத்துருக்காங்க? x plus 1/x. இப்போ f dash of x கண்டுபிடிக்க போகிறோம். f dash of x எப்படி கண்டுபிடிக்கலாம்? இந்த எக்ஸை வந்து நம்ம என்ன பண்ணணும்? இந்த எக்ஸை என்ன பண்ணணும்? ஒரு தடவை வகையிடணும். ஸோ வகையிட்டோன்னா என்ன வரும்? இப்போது நம்ம இதுவும் அதே மாதிரி இதை வந்து யூவி பயன்படுத்த முடியாது. ஸோ 2ல் இருக்குது இல்லையா? ஸோ இப்போ நம்ம வந்து இதை சைடில் வேணால் ஸ்கொயர் பண்ணி எடுத்துக்கலாம். x² + 1/xன்னு வரும். இது சைடில் பெருக்குனீங்கன்னா என்ன வரும்? x² + 1/xன்னு வந்துடும். இப்போ நீங்கள் u/v பயன்படுத்தி எடுத்துக்கலாம். வகைப்படுத்துறதை நீங்கள் எப்படி எழுதிக்கலாம்?
u by v இது எப்படி எழுதிக்கலாம் x ஸ்கொயர் ப்ளஸ் 1 பை எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம். இப்போ u by vல வச்சு நீங்கள் எழுதிக்கலாம். u by vல வச்சு எப்படி எழுதலாம்? அவ்வளோதான், vu dash மைனஸ் uv dash பை v ஸ்கொயர் அப்படி எழுதிக்கலாம். ஸோ இப்போ இது எப்படி எழுதும் போது என்ன வரும்? விங்கிறது என்ன? எக்ஸு. u டேஷுங்கிறது என்ன? யூங்கிறது என்ன? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1. அப்போ u டேஷ் எப்படி இருக்கும்? எக்ஸ் ஸ்கொயரை பண்ணால் 2x, பண்ணால் 0. இப்போ 2x தான் வரும். ஸோ 2x மைனஸ் u என்ன? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 v டேஷ். விங்கிறது என்ன? எக்ஸு. எக்ஸை பொறுத்து பண்ணால் 1 பை v ஸ்கொயர். v ஸ்கொயர்னா கீழே எக்ஸ் ஸ்கொயர். இப்போ மேலே 2x ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர். 2x ஸ்கொயர்லேருந்து எக்ஸ் ஸ்கொயர் போச்சுன்னா எக்ஸ் ஸ்கொயர். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 பை எக்ஸ் ஸ்கொயர்னு வரும். புரிஞ்சுங்களா? சரி, இப்போது இதுதான் f dash of x. சரி, இப்போ f of x என்ன, f dash of x என்னன்னு கண்டுபிடிச்சாச்சு இல்லையா? ஸோ இப்போ f of x என்ன, f dash of x என்னன்னு கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இதான் நம்மளுடைய f of x, இதான் நம்மளுடைய f dash of x. இது கூட எடுத்துக்கலாம், தப்பு கிடையாது. சரியா? சரி, இப்போ f of x என்பது தொடர்ச்சின்னு சொல்லணும். எப்படி தொடர்ச்சின்னு சொல்லலாம்? க்ளோஸ்ட் இன்டர்வல்ல தொடர்ச்சி, ஓப்பன் இன்டர்வல்ல வகையிடத்தக்கதுன்னு சொல்லிடலாம். இப்போ f of x என்பது 1, x belongs to 1. இங்கே நீங்கள் எழுதிடணும், x belongs to 1/2, 2. இங்கே வந்து x belongs to, இங்கே வந்து திறந்த இடைவெளி, அங்கே மூடிய இடைவெளி, மாற்றி போட்டிங்கன்னா மதிப்பெண் போயிடும். ஸோ இப்போ 1/2, 0. எப்பவுமே வகையிட்டோன்னா இப்போ அது திறந்த இடைவெளிக்கு வந்துடும். வகையிடுறதுக்கு முன்னாடி மூடிய இடைவெளியில் இருக்கும். சரிங்களா? மறந்துடாதீங்க. ஸோ இப்போ f of x என்பது மூடிய இடைவெளி 1/2, 0, 1/2, 2 இல் தொடர்ச்சியானது. f of x என்பது 1/2, 2 இல் வகையிடத்தக்கது. சரிங்களா? சரி, இப்போ தொடர்ச்சியானது வகையிடத்தக்கது பற்றி சொல்லியாச்சு. ஸோ இப்போ f of x என்பது தொடர்ச்சியானது, f of x என்பது வகையிடத்தக்கது அப்படின்னு சொல்லியாச்சு. இப்போ ரோலின் தேற்றத்தை நிறைவு செய்யும் மதிப்பு, இதுலேயும் ரோலின் தேற்றத்தை நிறைவு செய்யும் மதிப்பு தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ நம்ம தொடர்ச்சியானது மதிப்பிடத்தக்கது சொல்லியாச்சு. இப்போ f of 1/2 கண்டுபிடிக்கலாம். f of 1/2 எப்படி இருக்கும்? ஃபர்ஸ்ட் f of x எப்படி இருக்கும்? f of x அப்படிங்கிறது x ஸ்கொயர் ப்ளஸ் 1 பை எக்ஸ், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 பை எக்ஸ். அப்போ f of 1/2 எப்படி இருக்கும்? 1/2 ஸ்கொயர் என்ன? 1/4 ப்ளஸ் 1 பை 1/2 இல்லையா? ஸோ இப்போ எப்படி இருக்கும்? இது சைடில் போச்சுன்னா 1 + 4/4 பை 1/2, 2 ஒரு தடவை, 2 2 தடவை, அப்போது 5/2ன்னு வந்துடும் இல்லையா? ஸோ இப்போ 5/2. f of 1/2 எப்படி இருக்கும்? 5/2. இப்போ f of அடுத்தது என்ன? 2. இப்போ 2 போடலாம். ஸோ 2 போட்டோன்னா என்ன வரும்? இதில் 2 போட்டு பாருங்கள், f of 2 போடுங்க, என்ன வரும்னு? f of 2 போட்டிங்கன்னா 2 ஸ்கொயர் 4 ப்ளஸ் 1/2 5/2 தான் வரும். ஸோ அப்போ 2 போட்டாலும் 5/2 தான். ஸோ அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? f of 1/2 f of 2 சமம். அப்போ f of 1/2 f of 2 சமம். அப்போ ரோலின் தேற்றம் பயன்படுத்திக்கலாமா? மூன்று நிபந்தனை ரோலின் தேற்றத்துக்கு வேணும். ஸோ இங்கே 3 நிபந்தனையுமே இருக்குது. தொடர்ச்சியானது வந்துருச்சு, வகையிடத்தக்கது வந்துருச்சு, இது ரெண்டும் சமம்னு வந்துருச்சு. அப்போ ரோலின் தேற்றம் போயிடலாம். ஸோ இப்போ ரோலின் தேற்றத்தின்படி எப்படி சொல்லிடலாம்? ரோலின் தேற்றத்தின்படி எப்படி எழுதிக்கலாம்? அவ்வளோதான். சீனோன்னு நமக்கு இருக்கும். சீனோன்னு எதுலேருந்து வந்திருக்கும்? சி அப்படிங்கிறது எதுலேருந்து வந்திருக்கும்? திறந்த இடைவெளி 1/2, 2லிருந்து. ஸோ திறந்த இடைவெளி 1/2, 2லிருந்து சீனோன்னு எடுத்துப்போம். அப்போ அதை எப்படி எழுதிக்கலாம்? சீனை எப்படி எழுதிக்கலாம்? f dash of c equal to 0. ஞாபகம் வச்சுட்டே இருக்கணும். ரோலின் தேற்றம்னாவே f dash of c equal to 0. சரி, இப்போ
எஃப் டேஷ் ஆஃப் சி எப்படி எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ்லேருந்து எஃப் டேஷ் ஆஃப் சி கொண்டு வந்துடலாம். எஃப் டேஷ் ஆஃப் சி எப்படி இருக்கும்? சி ஸ்கொயர் மைனஸ் 1 பை சி ஸ்கொயர். சி ஸ்கொயர் மைனஸ் 1 பை சி ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. இப்போ சி ஸ்கொயர் எங்கே போச்சுன்னா 0 ஆகிடும். அப்போ எப்படி இருக்கும்? சி ஸ்கொயர் மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. இப்போ சி ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் 1 அங்கே போனால் ப்ளஸ் 1. அப்போ சி ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 1. அப்போ சிக்கு 1 வரும், சிக்கு மைனஸ் 1 வரும். சரி, ஆனால் நம்மளோட சி எதுக்குள்ளே இருக்கணும்? 1/2, 2 இருக்கணும் இல்லையா? ஸோ அப்போ 1/2, 2னா என்ன அர்த்தம்? 0.5க்கும் 2க்கும் நடுவில் இருக்கணும். அப்போது 1 வரலாம், ஆனால் -1 வர முடியாது இல்லையா? ஸோ அப்போ சி ஈக்குவல் டு 1. அப்போ சியோட மதிப்பு எப்படி இருக்கணும்? 1ஆக தான் இருக்கணும். இது இருக்க முடியாது, மைனஸில் இருக்குது. நமக்கு 0.5லேருந்து 2க்குள்ளே இருக்கணும். அப்படின்னா 1 கண்டிப்பாக இருக்கும் உள்ள, அதனால பிரச்சனை இல்லை. -1 இருக்க வாய்ப்பில்லை, ஸோ அதனால் அது வராது. ஸோ அப்போ சியோட மதிப்பு என்ன? 1. எனவே சி ஈக்குவல் டு 1 ஆகும். புரிஞ்சா? அடுத்தது போகலாமா? அடுத்தது பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு 7.21 என்ன சொல்லியிருக்காங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்காங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் என்னன்னு கொடுத்துருக்காங்க? லாக் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 6/5xன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த சார்பிற்கு 2,3 என்ற இடைவெளியில் ரோலின் தேற்றத்தை நிறைவு செய்யும் சியின் மதிப்பை கணக்கிடுக. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க? லாக் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 6/5xன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த சார்புக்கு 2,3 அப்படிங்கிற இடைவெளியில் ரோலின் தேற்றத்தை நிறைவு செய்யும் சியோட மதிப்பு எப்படி இருக்கும்னு கேட்டிருக்காங்க. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? லாக் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 6/5x. ஸோ இதான் வந்து ரோலிங் தேற்றம். ஸோ ரோலிங் தேற்றத்தில் நிறைவு செய்யும் சியோட மதிப்பு கேட்டிருக்காங்க. ஸோ இதான் எஃப் ஆஃப் எக்ஸ் அவங்க கொடுத்துருக்கிறது. சரி, இப்போ நம்ம அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்? எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ். இப்போ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம்? லாக் எக்ஸ். லாக் எக்ஸை வகையிட்டோன்னா 1/x. லாக் எக்ஸை வகையிட்டோன்னா 1/x. இப்போ இதை ஃபுல்லாக எக்ஸ்ன்னு நீங்கள் இப்போ எடுத்திருக்கீங்க இல்லையா? ஸோ இப்போ நீங்கள் இதை ஃபுல்லாத்தையும் என்னவா ட்ரீட் பண்ணியிருக்கீங்க? எக்ஸ்ன்னு ட்ரீட் பண்ணியிருக்கீங்க. அப்போது லாக் எக்ஸை 1/xன்னு எழுதிடலாம். எக்ஸ்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 6/5x. இப்போ அந்த எக்ஸை தனியாக எடுத்து எக்ஸை பொறுத்து பண்ணணும்ல. ஸோ இப்போ அந்த எக்ஸ் என்னென்னு எடுத்துருந்தோம்? நம்ம எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 6/5xன்னு எடுத்துருந்தோம். எக்ஸ் என்னென்னு எடுத்துருந்தோம்? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 6/5x. இப்போ இதை பண்ணும்போது u/vல தான் பயன்படுத்தி தான் பண்ண முடியும். ஸோ இப்போ u/v பயன்படுத்தி பண்ணால் என்ன வரும்? uv dash plus vu dash plus minus uv dash by v square. ஸோ vu dash minus uv dash by v square. புரிஞ்சுதுங்களா? ஸோ இது படி பண்ணோன்னா என்ன வரும்? u/v எடுத்துக்கோங்க. ஸோ வழக்கம் போல் இது u எடுத்துக்கோங்க, இதை v எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ v என்ன வரும்? 5x. u டேஷ்னா uவை ஒரு தடவை வகையிடணும். வகையிட்டோன்னா என்ன வரும்? uங்கிறது என்ன? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 6. இப்போ u டேஷுங்கிறது என்ன? எக்ஸ் ஸ்கொயர்னா 2x. 6னா 0 மாறிலி. அப்போ u டேஷ் வந்து 2xன்னு மாறிடும். ஸோ இப்போ 2x. அடுத்தது மைனஸ் u என்ன? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 6, அதை அப்படியே வச்சுக்கலாம். ஸோ இப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 6 அப்படியே வச்சாச்சு. இன்ட்டு v டேஷ் 5xை எக்ஸை பொறுத்து பண்ணால் 5 தான் வரும். ஸோ 5 டிவைடட் பை. ஸோ இப்போ v ஸ்கொயர். v ஸ்கொயர்னா 5x தி ஹோல் ஸ்கொயர். 5x தி ஹோல் ஸ்கொயர்னா 25x ஸ்கொயர். அவ்வளோதான். புரிஞ்சுங்களா? இப்போ கீழ்ப்பகுதிக்கும் கீழ்ப்பகுதி மேற்பகுதிக்கு போயிடும். கீழ்ப்பகுதிக்கும் கீழ்ப்பகுதி மேற்பகுதிக்கு போயிடும். அப்போ என்ன வரும்? 5x/x ஸ்கொயர் ப்ளஸ் 6ன்னு வந்துடும். ஸோ அப்போ உள்ளே இருக்கிறத மட்டும் நம்ம பெருக்கினா போதும். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இது மேலே போயிடுச்சா? கீழ்ப்பகுதிக்கும் கீழ்ப்பகுதி மேலே போயிடுச்சு. இப்போது 5 2s என்ன? 10 இல்லையா? ஸோ அப்போது 10x ஸ்கொயர் வந்துருமா? 5 2s 10, x into x, x ஸ்கொயர். ஸோ அப்போ 10x ஸ்கொயர் மைனஸ் 5 into x ஸ்கொயர் 5x ஸ்கொயர். ஸோ மைனஸ் 5x ஸ்கொயர். 5 6 30. ஸோ மைனஸ் வரும்போது -30. சரி, இப்போ இந்த மைனஸ் உள்ளே வந்துடும் இல்லையா? ஸோ மைனஸ் இதுக்கு வரும், இதுக்கு வரும். ஸோ அப்போ -x ஸ்கொயர் மைனஸ் 5x ஸ்கொயர் -13 வந்துருச்சு. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா 25x ஸ்கொயர் அப்படியே இருக்குது. ஸோ அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஈக்குவல் டு 5x/x ஸ்கொயர் ப்ளஸ் 6 அப்படியே வந்துடும். இங்கே 10x ஸ்கொயர் மைனஸ் 5x ஸ்கொயர் 5x ஸ்கொயர். ஸோ இப்போ 5x ஸ்கொயர் மைனஸ் 30 டிவைடட் பை 25x ஸ்கொயர். 25x ஸ்கொயர். சரி, இப்போது இது உங்களோட எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் இல்லையா? ஸோ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் என்ன கிடச்சிருக்கு? 5x. இதில் பார்த்தீங்க அப்படின்னா
எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 6 இருக்குது, மேலே 5x இருக்குது. ஸோ இப்போ எக்ஸு இங்கே ஸ்கொயரும் அடிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் 5 ஒரு தடவை 5 டைம்ஸ். ஸோ அப்போ என்ன வரும்? 5x ஸ்கொயர் மைனஸ் 30 டிவைடட் பை 5x ஸ்கொயர் ப்ளஸ் 13 வரும் இல்லையா? ஸோ 5x ஸ்கொயர் மைனஸ் 30 டிவைடட் பை 5x ஸ்கொயர் ப்ளஸ் 13 வரும். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கலாம்? அப்போது 5x ஸ்கொயர், ஆனால் இங்கே ஒரு எக்ஸ் இருக்குல்ல, ஸோ அதை பெருக்க மறந்துட்டோம். ஸோ 5 மட்டும் நம்ம கரெக்டாக பெருக்கிருக்கோம். 5x ஸ்கொயர் ப்ளஸ் 30னா நாங்கள் பக்கத்தில் இருக்க எக்ஸை விட்டுட்டோம். ஸோ இப்போ 5x கியூப்னு வந்துருமா பெருக்கும் போது, இங்கே 30xன்னு வந்துடும். ஸோ இப்போ மேலேருந்து 5 மட்டும் பொதுவாக எடுத்துக்கோங்க. அப்போ என்ன வரும்? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 6ன்னு வரும். கீழேருந்து ஒரு 5x பொதுவாக எடுத்துக்கோங்க. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 6ன்னு வரும். வருமா? ஸோ இப்போ 5 போயிடும். அப்போ என்ன வரும்? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 6 டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 6ன்னு வரும். ஸோ இப்போ நம்மளுடைய எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் என்ன கிடச்சிருக்கு? எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லக்கூடியது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 6 டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 6. புரிஞ்சுதா? ஸோ இதான் நம்மளுடைய எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ். புரிஞ்சுதுங்களா? ஸோ இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன, எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் என்னன்னு தெரிஞ்சிருச்சா? ஸோ இதான் நம்மளுடைய எஃப் ஆஃப் எக்ஸ், இதுதான் நம்மளுடைய எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ். புரிஞ்சுதுங்களா? சரி, இப்போ இன்னொரு விஷயம், அவங்க கொடுத்துருக்க இன்டர்வலை யோசிச்சு பார்க்கணும். ஸோ அவங்க கொடுத்துருக்க இன்டர்வல் என்ன? 2,3. அவங்க கொடுத்துருக்க இன்டர்வல் என்ன? 2,3. அதாவது அவங்க கொடுத்துருக்க இடைவெளி 2,3. அதுவும் எதில் கொடுத்துருக்காங்க? எதிலப்பா கொடுத்துருக்காங்க? எக்ஸ் பிலாங்ஸ் டு மூடிய இடைவெளியில் கொடுத்துருக்காங்க. 2,3 மூடிய இடைவெளியில் கொடுத்துருக்காங்க. சரி, அப்போ நம்ம எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் எழுதும் போது எப்படி எழுதணும்னு சொல்லியிருக்கேன்? திறந்த இடைவெளியில் எழுதணும்னு சொல்லியிருக்கேன். ஞாபகம் வச்சுக்கோங்க, எஃப் டேஷ் கண்டுபிடிக்கும் போது, வகையீட்டு கண்டுபிடிக்கும் போது திறந்த இடைவெளியில தான் எழுதணும். சரியா? சரி, இப்போ மூடிய இடைவெளியில் கொடுத்துருந்தாங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் எஃப் ஆஃப் 2 கண்டுபிடிப்போம், அதுக்கப்புறம் எஃப் ஆஃப் 3 கண்டுபிடிப்போம். ஸோ இப்போ எஃப் ஆஃப் 2 எப்படி இருக்கும்? எஃப் ஆஃப் எக்ஸ் எப்படி இருக்கும்? ஃபர்ஸ்ட் எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 6 பை 5x இல்லையா? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 6 பை 5x, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 6 பை 5x. அப்போ எஃப் ஆஃப் 2 எப்படி இருக்கும்? 2 ஸ்கொயர் என்ன? 4 ப்ளஸ் 6 பை 5 2s are 10. இப்போ 6 ப்ளஸ் 4 10, 10 by 10 1ன்னு வந்துடும். இப்போ எஃப் ஆஃப் 2 என்ன? 1. அடுத்தது எஃப் ஆஃப் 3 போட்டு பாருங்க. 3 போட்டிங்கன்னா என்ன வரும்? 3 ஸ்கொயர் 9 ப்ளஸ் 6 பை 5 3s are 15. அப்போ 9 ப்ளஸ் 6 15, 15 by 15 1ன்னு வந்துடும். ஸோ இப்போ எஃப் ஆஃப் 3 1. ஸோ எஃப் ஆஃப் 2 எஃப் ஆஃப் 3 சமமாயிடுச்சு. ஸோ அப்போது பார்த்தீங்கன்னா 3 நிபந்தனைகளுமே நமக்கு வந்துருச்சு. ஸோ என்னென்ன 3 நிபந்தனைகள் வந்துச்சு? தொடர்ச்சியானதுன்னு வந்துருச்சு. அப்போ இப்போ நம்ம என்ன எழுதிக்கலாம்? எஃப் ஆஃப் எக்ஸ் என்பது மூடிய இடைவெளி 2,3ல் தொடர்ச்சியானது. எப்படி? தொடர்ச்சியானது. அடுத்தது அதே மாதிரி எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் என்பது, இல்லைனா எஃப் என்பது, எஃப் டேஷ் நீங்க போட வேண்டாம், எஃப் ஆஃப் எக்ஸ் என்பது திறந்த இடைவெளி 2,3ல் வகையிடத்தக்கது. வகையிடத்தக்கது. சரிங்களா? ஸோ இப்போ தொடர்ச்சியானது வந்துருச்சு, வகையிடத்தக்கது வந்துருச்சு. அதே மாதிரி எஃப் ஆஃப் 2 எஃப் ஆஃப் 3யும் சமமா இருக்கு. ஸோ இப்போ ரோலின் தேற்றம் நிச்சயமா பயன்படுத்தலாம் இல்லையா? ஸோ இப்போ ரோலின் தேற்றத்தின்படி எப்படி எழுதிக்கலாம்? சொல்லலாமே. ரோலின் தேற்றத்தின்படி எஃப் டேஷ் ஆஃப், அதாவது சின்னு ஒன்று வரும். ஸோ அது எங்கேருந்து வரும்னா 2,3லேருந்து வரும். ஸோ சிங்கிறது 2,3லேருந்து எடுத்துக்கிறோம். சிங்கிறது 2,3லேருந்து எடுத்துக்கிறோம். அப்போ எப்படி வரும்? சிங்கிறது 2,3லேருந்து எடுத்தோம் அப்படின்னா 2,3லேருந்து சின்னு ஒன்று எடுத்தாச்சு. ஸோ அது எப்படி இருக்கும்? எஃப் டேஷ் ஆஃப் சி ஈக்குவல் டு 0ன்னு இருக்கும். இப்போ எஃப் டேஷ் ஆஃப் சினா எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் என்னன்னு பார்க்கணும். எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் என்ன கிடச்சிருக்கு? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 6 பை எக்ஸ் இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 6. பார்த்தியா? எக்ஸ் இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 6. அப்போது எஃப் டேஷ் ஆஃப் சி எப்படி இருக்கும்? எக்ஸ் ஸ்கொயர்னா எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 6. அப்போ எஃப் டேஷ் ஆஃப் சினா சி ஸ்கொயர் மைனஸ் 6. அப்போது சி ஸ்கொயர் மைனஸ் 6 டிவைடட் பை சி இன்டூ சி ஸ்கொயர் ப்ளஸ் 6. கரெக்டா? சி இன்டூ சி ஸ்கொயர் ப்ளஸ் 6 ஈக்குவல் டு 0.
இல்லையா? ஸோ இப்போ இந்த கீழே இருக்கிறது ஜீரோக்கு சமப்படுத்தணும்னா ஃபுல்லாக ஜீரோ ஆகிடும். அப்போ சி ஸ்கொயர் மைனஸ் சிக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ. அப்போ சி ஸ்கொயர் ஈக்குவல் டு சிக்ஸ். இப்போ சி ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் சிக்ஸ். சிக்ஸ் அங்கே போச்சுன்னா ரூட் ஆகிடும் இல்லையா? ஸோ இப்போ நல்லா கவனிங்க. இப்போ நம்ம சியோட அப்போ சியோட மதிப்பு எப்படி இருக்கும்? சி வந்து ப்ளஸ் சிக்ஸும் வரும், ப்ளஸ் ரூட் சிக்ஸும் வரும், மைனஸ் ரூட் சிக்ஸும் வரும். சிக்கு ப்ளஸ் ரூட் சிக்ஸும் வரும், மைனஸ் ரூட் சிக்ஸும் வரும். ஸோ ஆனால் சி வந்து எதுக்குள்ளே இருக்கணும்? சி பிலாங்ஸ் டு திறந்த இடைவெளி 2,3ல இருக்கணும். அப்போ மைனஸுங்கிறது ஒன்று வரவே வராது, ப்ளஸ் வரலாம். ஸோ ப்ளஸ் ரூட் சிக்ஸ்னா என்ன? ரூட் சிக்ஸோட மதிப்பு என்ன? 2 பாயிண்ட்ல தான் வரும். அப்போ 2க்கும் 3க்கும் நடுவில் தானே வருது, 2.6 சம்திங் வரும். ஸோ அப்போ 2க்கும் 3க்கும் நடுவில் தான் 2.6 வரும். அப்போ நிச்சயமாக சியோட மதிப்பு ப்ளஸ் ரூட் சிக்ஸாக தான் இருக்கும். சியோட மதிப்பு எப்படி இருக்கும்? ப்ளஸ் ரூட் சிக்ஸாக தான் இருக்கும். புரிஞ்சுதா? ஸோ மைனஸ் ரூட் சிக்ஸ் வரக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ அதனால் ப்ளஸ் ரூட் சிக்ஸ். அவங்க என்ன கேட்டிருக்காங்க கேள்வியில்? சியோட மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ சியோட மதிப்பு என்ன? ப்ளஸ் ரூட் சிக்ஸ். புரிஞ்சுதுங்களா? அடுத்த கேள்வி போகலாமா? சரி. ஸோ